நீங்களும் 5th மேட்ச் முதல் முறை கேசி பிரதீப் இறங்கி யார் யாரு ராஜா என்ன முடியும் அம்பீர் போல கதிர தண்ணி குடிச்சு இவங்க சொல்றப்பெல்லாம் கரெக்டா தெரியுது. நான் சொன்னா மட்டும் சண்டைக்கு வராங்க. என்ன கணக்கு இல்ல இந்த ஆரம்பிச்சு விட்டவன் எங்க அவன் இல்ல நிக்கிறான் பாருங்க ஒருத்தன். நீங்க சேர்க்கணும் அனைப்போது இருக்காரா பார்த்து மட்டும் அடிக்கணும். க்ளோன் கொடு. போன் எடுங்க. சொல்லுடா அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்து மேட்ச்ல உள்ள போய் எடுத்துட்டு வா. இன்னைக்கு போற ஐடியாவா? சவுந்தரனா போட்டா 12 ரன் போதும். ஆமா யார் போட்டாலும் பாத்துக்கு. பவர் பிளேல யார் போடுறா? இல்லம்மா பஸ்ஸுக்கு பெர் ஹெட் 4000 ரூபா ஃப்ரீ தர்ஷன் தான். ஆனா டிராவலிங் சார்ஜஸ், அங்க பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆருக்கு ஒரு 15 மினிட்ஸ் ரூம் கொடுத்துருவான். மொட்டை அடிக்கிற டைம் கொடுத்துருவான். ஒரு கைடு கூட வருவாங்க. டீ ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஆமாம்மா ஃப்ரீ தர்ஷன் லைன்ல நிற்கும். ஆனால் சப்போஸ் நம்மளுக்கு நான் சாயந்தரமே கிளம்புற மாதிரி அந்த SCCQ இருக்குல்ல, அதில் கேப்ப அலோவ் பண்ணுவானுங்க. நம்ம போறதுக்கா 7 டிக்கெட் போட்டுக்கலாம். நம்மளுக்குன்னா இன்னும் 300 ரூபா மிச்சமாகும். சீக்கிரம். அரிசனா பாக்குற டிக்கெட்லாம் அலௌட் இல்லாமா? இவனுக்கே ஃப்ரீ தர்ஷன் தான். அந்த AP கவர்மெண்ட்டே எடுத்துட்டானுங்கடா. இந்த AP கவர்மெண்ட்டே அலோவ் பண்றது இல்லடா. இது புரியல. நோவல் அலோவ் பண்ண மாட்டாங்கடா. நான் கேட்டேன். சொல்லலாம் சரி இருங்க கஸ்டமர் போய்க்கணும் சொன்னா ஓப்பனா சொல்றேன். அலௌடே கிடையாது. 2 வைடா? ஓகே இப்போ 2. ஓகே நல்ல ட்ரைனா சவுந்தர்னா நல்ல ஸ்டாப். பவர் பிளே பாருங்க. லெக் சைடுல அவர் உடம்புக்கு பிடிக்க முடியாது. காம்போ மாத்திட்டு இருக்காங்க. அது கேக்கல 1300 ரூபாய்க்கு மாத்த சொல்லி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாருமே கேட்கல. இந்த வீடியோவை எடுத்து போட்டு இப்போ அதுவும் 4 மாசத்துக்கு இல்ல விட்டுட்டாரு ஓவர். ஸ்கோர் 7. சரி எதுக்கு அந்த 900 5000? அதான் நான் ஹோல்சேல் கிடைக்கணும். இதெல்லாம் நான் எப்ப 2017ல சொன்னது கான்செப்ட். இது 10000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அது செட் ஆகாது. சண்டை வந்து பண்றாங்க. ஆகாது. 900 மேல 1100 ரூபாய் கொடுத்து பெருசு. ஒரு ஷேர் 15000 ரூபாய் 20000 போட்டு வாங்குறான். விருப்பம் இருக்கு வாங்கிக்கிறான்னு போட்டுறணும். அது மேட்டர் இல்லை. அப்படி பண்ணும்போது ஹோல்சேல் கடைக்கார நான் பண்றேன் என்ன பண்ணுவான்? பண்றது பண்ணிவிட்டான். அவனுக்கு வியாபாரம் என்ன யார்கிட்ட போய் வித்துட்டு இருப்பான்? அவன் 2 மாசம் பார்த்தா 3ஆவது மாசம் மூடிட்டு போயிடுவான். அவனே இல்லடா ரேட் உடைச்சா நம்ம ஒண்ணு கேட்கணும். உடைச்சிட்டு போறானா ஒன்னும் பிரச்சனை இல்லை. தப்பே கிடையாதுங்க. நானு எத்தனை பேருக்கு வியாபாரம் பண்ணிடுவான். அவன் உள்ளுக்குள்ள வச்சுக்கிற ஆளுக்கு சம்பளம் கொடுக்க நம்ம கிட்ட அவன் தொழில் வந்துதான் ஆகணும். சூப்பரா பரவாயில்லையே. அப்படியே டேய் நீ என்னடா இந்த பக்கம் வந்துடுற? பின்னாடி அவனுக்கு இடம் கம்மியா தான் இருக்குது. போடா. நீ வேற கான்ட்ரவர்சி கிளப்பிட்டே இருக்க. போன டைம் அப்படிதான் பண்ண. யார் ஓவரு? 20
எப்படியாவது சவுந்தரனாக்கு பிரதீப்போட விக்கெட் வேணும். அப்பாடா வந்துட்டான் நம்ம பையன் மகேஷ். இந்த கார்டுல நெக்ஸ்ட் டைம் பண்ணனா அவுட். இந்த கார்டு தான்ல எங்களுக்கு ரம்மி கார்டு. டொனால்ட் ட்ரம்ப் வேற ஈரானை பொழந்துகிட்டா முட மாட்டான்னு பார்த்தா ஈரான் பயங்கரமா வெறி எடுத்து. மியா கலிஃபாவா? புர்ஜ் கலிஃபாங்க அது. மியா கலிஃபா யாருண்ணா நீங்க? மியா கலிஃபா யாரு தெரியுமா? அவரு செலிபிரிட்டினா. அண்ணா யார் இறங்குறா? அண்ணா யார் இறங்குறா? இவரு வேற டேய் ஈரான் மியா கலிஃபா அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறாரு. அது புர்ஜ் கலிஃபா. சாமு ஈரான் மியா கலிஃபா அடிச்சிட்டாங்களா? புர்ஜ் கலிஃபா ஐயோ இப்படித்தான் நான் ஆடிட்டு இருந்தா போன மேட்ச் சாட்டடிங்கன்னு சொல்லி என்னை ஏமாத்தி அவுட் ஆக்கி விட்டான். ஈரான்ல நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நியூக்ளியர் இது இருக்குது அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீஸ் பண்றக்கா ஓவரா சீனை போட்டிருக்கானுங்க. அவனுக்கு இருக்கிற ஆயில் தான் அவனுக்கு தேவை. யூஎஸ் அப்புறம் எதுக்கு வருதுன்னு தெரியாதா சில்லற பசங்க. டாட் இல்ல 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 சண்டெல்லாம் வேண்டாம் தானே இருக்கு. ஜஸ்ட் மிஸ் பிரதீப் அவுட் ஆயிருப்பான். அவுட் ஆயிருந்தானா வெறி ஆயிருப்பான் அவனே. பிரதீப் நீ நின்னா ஸ்கோர் ஒரு அவசரப்பட்டு சிங்கிளுக்கு எல்லாம் போய் தொலையாத. எரிச்ச மயிரா இருக்குது உன்னோட. என்ன மகேஷ் வர வர நல்லா ஓவர் போட்டிருக்கான். இது நல்லதுக்கு இல்லையே. ஸ்கோர் 3 இருக்கு. 23 பார்த்தா தூங்க விட மாட்டாங்க இன்னைக்கு. இல்ல இல்ல நான் வந்துருவேன். உங்க மத்தியில 2 மேட்ச் ஜெயிச்சதே எனக்கு போதும்டா அப்படிங்கிறாரு எங்க கேப்டன். உன்னை எல்லாம் வச்சுட்டு 2 மேட்ச் ஜெயிச்சதே பெருசுன்றாரா. போனவர் 17 2 ரன் 2 ரன். யாரோ சந்திரன் கூப்பிடுறாங்க. இல்ல ஆனந்தா ஒரு தம்பி தெரியல. நல்ல லீவ் நான் உங்க வீட்டுல இருந்து கண்டினியூஸா போன் வந்துட்டு இருக்கு. சுபாஷ் அண்ணாச்சி சவுந்தரனா பேட்டரி ஹலோ ஹலோ அப்புறம் சொல்லுங்க ப்ரோ. அவரு சவுந்தரனா மேட்ச் விளையாண்டு இருக்காருங்க. கூப்பிடு. ஏதாவது சொல்லணுமா அவர்கிட்ட? ஹாஃப்ல போறோம். ஏன்டா கொடி ஏத்தி கோயிந்தா. ஒரு வைடு போட்டுருக்கான். நல்ல ட்ரை பண்ணியிருக்காரு சாம் அவர்கள். இருந்தாலும் அது கேட்ச் மிஸ். 100% எஃபர்ட் போட்டாரு. ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிருச்சு. இறாம் போறதா அடிச்சுக்கிறோம். மூடிட்டு நில்லுடா. நீ அம்பையரா நிக்க. அவனெல்லாம் அவன் ராசி இல்லைங்க. அவன் இந்த பக்கம் சொல்லுங்க போங்க. டேய் வாடா விலங்கா வெட்டி வா இந்த பக்கம் வா. மரியாதையா வந்து நீ நின்னாலே தொந்தரவு தான். நான் போனா நான் ராஜனா நீங்க போங்கண்ணா. அம்பேரிங் போங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. பரவாயில்ல இவன் என்ன ஒண்ணு விளங்காது போங்க. உன் மூஞ்சிய பார்த்த அதாவது புகையிலை பொடி மிஞ்சுமாடா. வாடா உட்கார்றா. வாடா ராஜா வாடா உட்கார்றா. நீ பேட்டிங் அடிட்டியா? அங்க போடு. அவன் தான் பேட்டிங்ல இருக்கான். எனக்கு போட்டு என்ன பண்றது? இவர் பேரு தான் பந்து சுத்தி சவுந்தர். பாலை எப்படி சுத்துறான்னு அவருக்கும் தெரியாது, பேட்ஸ்மேனுக்கும் புரியாது. அவர் பவுலர் தான், நல்ல பவுலர். பந்து சுத்தி சவுந்தர் அவரு.
பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஓவரில் ஒரு 5 to ஒரு 6 வந்துச்சுன்னா அவருக்கு அது நல்ல ஓவர். அதுக்கப்புறம் அவர் வந்து நீங்கள் டாஸ் பாலே போட்டாலும் அவர் டாட்டு தான் பண்ணுவார். யார்? ஆமாம். எல்லாம் நடக்க முடியாதா? பிரகாஷ் எல்லாம் பிடிக்கிறதே பெருசு, அவன் பிடிச்சிருக்கான். இருந்தாலும் அவங்க டீம் அவனை வார்த்தை பேசுறாங்க. இதுக்கு தான் பிரகாஷ் எங்க டீமுக்கு வேணுங்கிறது. பிரதீப் அவர்கள் ஜாலியா விளையாண்டுருக்காரு. ஒன்றும் பண்ண முடியாது, சிங்கிள் தான் போகும். 5 ஓவர் முடிவில் 39. 5 ஓவர் முடிவில் 39. சிரிக்கிறீங்க யாரு? நான் சிரிச்சேனா? வெக்கமா இல்ல, சிரிச்சது நீயே. எவ்வளவு பால் நான் பிடிச்சிருக்கேன் பிரதீப்? 15 பாலுக்கு 18 ரன் அடிச்சிருக்காரு பிரதீப் அவர்கள். ஆரம்பிச்சிட்டார் அவரு. அவர் 5வது ஓவருக்கு மேல வந்தாதான் அடிப்பேன்னு சம்மதம் எடுத்துட்டு வந்திருக்காரு வீட்லயே. ஒரு 6 அடிச்சிருக்காரு இப்போதைக்கு. அடுத்தது இன்னொரு 6 அடிச்சிருக்காரு. 51. சிவா அவர்கள் ஏமாத்தி நோ பால் வாங்கினங்காட்டி பொழந்துட்டு இருக்காரு. நீ என்ன கான்செப்ட்ல ஆடுவ எனக்கு சொல்லு முதல்ல. சவுந்தரனா ஓவர்னா? இல்ல அதை தாண்டா சொல்றேன். இங்க வாடா, என்ன கான்செப்ட் இருக்கு உன்னோட? சவுந்தரனா ஒரு ஓவருக்கு அப்படித்தானே? ஆனா அது வந்து சேசிங்ல சவுந்தரனா ஓவர்னா 12 பால் 24 ரன். அதுக்கு ஓ புரிஞ்சு. சேசிங்ல அதான் இது 16 ரன்னா நல்ல ஸ்கோர் தான். ராஜா சம்மந்தமே எல்லாம் யூனிகான்ஸ் பேட் எடுத்திருக்கான். அவன் என்னைக்குமே அதை பண்ண மாட்டான். இன்னைக்கு என்ன வேணா போறான்னு தெரியல. ஏற்கனவே டீம் கவலைக்கிழமை இருக்குது. ஃபர்ஸ்ட் பால் அகலப்பந்து. நல்ல ஷாட்டர் தான் கோடி. வைடு 2 ரன் அடிக்கிறதா இவர் எந்திரிச்சு போய் பேட் எல்லாம் மாத்திட்டு போய் எடுத்து நின்றுட்டு இருக்காரு. லாஸ்ட் பால் 6 ஓவர் முடிவில் பிடிக்கல. பாலை விட்டு விட்டார். பிடிக்கல 6 ஓவர் 55. 6 ஓவருக்கு 55 ரன்கள் வந்திருக்கும். இன்னும் 2 ஓவருக்கு நம்ம குறைஞ்சது 30 ரன் அடிச்சா 35 ட்ரை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா சவுந்தரனா ஒருத்தருக்கே இந்த ஸ்கோர் பத்தாது. வெளுத்து விடுவார். அவங்க டீம்ல சுபாஷ், சாமு, விக்கி, சவுந்தர் எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன். இதை விட ஒரு ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் மகேஷ். அவன் அடிக்கிறக்க ஆரம்பிச்சானா டேய் சிங்கிள் ஓடுறா. நீ என்ன 12 பால்ல 12 6 அடிச்சிருவியா? இல்லை ஓடுறா. நோ பால் இல்லையாடா? இல்லைண்ணா இல்லையா? நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். இல்லை தெரியல, நான் பார்க்கல. ஜான் குட்ராடி ஹரி. மகேஷ் அவர்கள் வார்த்தை பேசுவதால் அவரை பீப் மகேஷ் என்று அழைக்கப்படுவார். யார் ஒரு ஆள் போடல? சாம் போடலையா? அடிக்கலாம் ஹரி. 10 6 ஆறாமப்பல 104 ரன் வந்துருண்டா. லாஸ்ட் 2 பால். ஹரி வந்து நம்மளுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. இந்தா 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 அப்படின்னு பாட்டு போட்டிருக்காரு நம்மளுக்கு. ஷாட்ரா டேய். லாஸ்ட் பால். நம்மளுக்கு மகேஷ் ஒன்று பிரகாஷ் ஒன்று ஆப்போசிட் டீம்ல இருக்கிற வரைக்கும் குதூகலம் தான். ஆனா ஜெயிச்சிருவாங்க, அதுதான் பிரச்சனை. பரல ஓவர் ரொம்ப வெயிட் மாஸ் அணி இப்பொழுது மாஸ் பேட்டிங் காட்டிக்கிட்டு ஹரி அவுட் ஆயிட்டாரு. 68 ரன்னு. ரொம்ப ஒரு சொல்ற மாதிரி ஸ்கோர் கிடையாது, சின்ன ஸ்கோர் தான். எதிர் அணிக்கு 100 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஆள் தான் இருக்கிறாங்க. இந்த 68 ரன் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியல. இந்த லாஸ்ட் ஓவர் இருக்கு. லாஸ்ட் ஓவர் போட சாம் வந்திருக்காப்புல. அவர் மேலே தான் அடிக்கிறாப்புல. ஒரு ரன் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு.
அண்ணா பார்த்து 5 பால்ல 3 கொண்டு வாங்க. உங்களால முடியும். யூ கேன். 69 ரன் ஒரு 85லேருந்து ஒரு 90 நீங்க ரன்ஸ் first நம்ம teamல 100 போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ரொம்ப கொஞ்சம் miss ஆயிடுச்சு. நல்ல ஒரு கீப்பிங் இங்க மகேஷ் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் கால் தான். லைட்டா பால் பட்டுறதுனா ஒரு க்ளீன் அவுட் ஆயிருக்கும். இன்னும் 4 பால் இருக்கு. நாட் அவுட். முன்னாடி வந்து பிடிச்சிட்டாப்ல. முன்னாடி ஸ்டெம்புக்கு நேரா. அடே ராஜண்ணா அதானே பண்ணாரு. ஸ்டெம்புக்கு முன்னாடி இல்ல, சைடா தானே இது பண்ணாரு. ஃப்ரீட் டைம். இங்கே கொஞ்ச நேரம் தெரியுதா? ஃப்ரீ ஹிட்ல அவுட் ஆனா நாட் அவுட்டுங்கிறதுனால இந்த அவுட் இல்லை. ஆனா இதே மாதிரி தான் பால் போயிட்டு இருக்கு. ஏன்னா இறங்காதண்ணா. பால் நிக்கிற இடத்துக்கே வருது. ஆனா பாலை இறங்கி வந்து பால் பின்னாடி தான் போகுது. இன்னும் 2 பால் தான் இருக்குது மேட்ச்ல. பேட்டிங்னா இந்த ஒரு பால் 6 அடிச்சிருக்கோம். லாஸ்ட் பால். ஆனா ரன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் 78 ரன் அடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு பால் தான் இருக்கு. இது என்னமோ இப்படி ஒரு அவுட். எல்லாருமே இதே மாதிரி தான் அவுட் ஆயிருக்கும். மொத்தம் 78 ரன், 79 டார்கெட். 79 டார்கெட்டா? மகேஷ் வந்து கீப்பிங் நின்னுக்கிட்டு ஏதோ முடியும் பண்ணிட்டு இருந்தாரு. 79 டார்கெட். மேட்ச் ஒரு நோபல் கொடுக்கணும் கொடுத்துறீங்க. ஒண்ணா வீடியோ பார்த்து சொல்றேன்னா கையை கால் எதுவும் கணக்கு இல்லாம ஒரு அவுட் இல்லாம இந்த மேட்ச். ராஜாமா தங்கப்பிள்ள வாடி செல்லும் ஆடி. நான் லாஸ்ட் போட்டுக்கிறேன் அண்ணா. இப்போ வேணாம், இன்னொன்று யோசிங்க. சம்டைம்ஸ் நான் இப்போ எவ்வளவுதான் நான் கண்ட்ரோல போட்டாலும் சரி நீங்க போடுங்க, டாஸா போடாதீங்க. இவரு அண்ணா இப்போ வேணாம். இல்ல வேணாம் இல்ல, நான் இப்போ எவ்வளவுதான் கண்ட்ரோலா போட்டாலும் கடைசியில ரன்னு போயிடும். அண்ணா விக்கினாக்கு போட்டது நாங்க 3 பேர் நிக்கிறோம். 5 பேர்ல போ. அடிபட்டாலும் பரவாயில்ல, கை வைங்க. ஆமா பிரதீப் செலவு பார்த்துப்பான். பார்க்கவே இல்ல. அவுட் விக்கெட் வந்தாலும் ஓட முடியாதுண்ணா. பாவம் இந்த வாரம் சரியில்லை. விடு. இப்பொழுது பவர் பிளேவில் பாலாஜி 2வது பால். ஃபர்ஸ்ட் பால் டாட் அடிச்சிருக்கார் சவுந்தர். செகண்ட் பால் சிங்கிள் போறாரு. கமான் மிஸ்ஃபீல்டு. பட் நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்து ஓட முடிக்கிறாரு. இப்பொழுது ரன்னரா பைசா பா நோண்டி வாங்க, அப்பதான் நம்புவோம். சரி ஓகே. பாலாஜி சூப்பரா போயிட்டு இருக்காரு. சவுந்தர் கொஞ்சம் டிஃபென்சிவ் ஆடுற மாதிரி தெரியுது. 4 இட்ஸ் a straight shot. ஃபீல்ட் தடுக்க முடியல. ஏன்னா வேகம் அடிச்சாரு. 4 அடுத்த பால் அதே ஷாட். இட்ஸ் a clean hit. It's gone for 6. Sounder is on fire. He's on good touch. Final ball of the over. But dot ball up இருக்கு. லாஸ்ட் பால். எத்தனாவது பால்? It's a last ball. 2 ரன்கள். நல்ல பேட்டிங். இது ஒரு நல்ல பேட். 12 ரன். ராஜனா 10 ரன். நான் போட்டேன். இப்பொழுது நம்மளது பிரகாஷ் ப்ரோ பேட்டிங் வராரு. 5 செகண்ட் ஓவர் தூக்கி போட்டாரு. ஆனா வைடு போயிடுச்சு. இட்ஸ் a good lead from the batsman. Wide.
அண்ணா பின்னாடி கால். இல்ல சிங்கிள் இல்ல. அவனுக்கு உள்ள போட வேணாம். க்ளோசர் come on. ஃபீல்டரா பாய். டூஸா மாத்துங்க கிண்டி விடுங்க மேல. வைட் இதான் தேவையில்லை. இந்த பால் அடிச்சார் ஸ்ட்ரைட்ல கேட்சா. இட்ஸ் a catch. அடுத்த பேட்ஸ்மேன் மகேஷ் சிட்டி. come on சிட்டி. 2 தான் போச்சு சிட்டி. come on. அப்பொழுது சிட்டி என்கிற மகேஷ் அவர்கள் களமிறங்கியுள்ளார். அடுத்த பால் அடித்தார். அடி. நல்ல ஷாட். முதல் பாலை 4 ரன்களை விளாசி தள்ளியுள்ளார் நமது சிட்டி. பாருங்க சூரியகுமார் யாதவ் வாய் ஆடிட்டே தான் இருக்கும். அவுட் ஆயிருவான். இல்லையா? நானும் பார்த்தேன். உள்ள வந்துட்டாரியா? சரி விட. Okay. Umpire's call. It's a no ball because of fielder's mistake. தப்பு. No ball 6. Free hit. தேர்ட் மேட்ச்ல கொடுத்ததும் தப்பு. Batting 2 runs. நல்லா ஆடுறாரு சிட்டி. ஓவர்ல Last ball from Raj 555. In the side Chitti. 2, 6, 4. எது அடிப்பார்? கடைசியில் நாட் பால் போட்டு விட்டு எல்லாத்துக்கும் பல்பு கொடுத்து விட்டார் பவுலர். பேடி அழகான ஷாட். சாம ஷாட். பேக் ஃபுட்ல போய் ஆஃப் சைட்ல மிட் ஆஃப்ல அழகா ஒரு டச் பண்ணாரு. இட்ஸ் 6. டீம் ஸ்கோர் 33. பாய்ஸ் 2 தான போதும் பாய்ஸ். அங்க போய் சௌந்தர் சௌந்தர் பால் வாட்ச் பண்ணி பேக் ஃபுட் வாங்க. ஃப்ரண்ட் ஃபுட் போகாதீங்க. சண்டையா போயிட்டு இருக்கு. அதை சில் பண்ணதான் நாங்க இப்படி ஒரு செகண்ட் பால். அவ்வளவுதான். குட் பால். நல்ல பால் ஃப்ரம் பிரதீப். அருமையான பால். வைட் டெலிவரி. தேர்ட் பால் வைடா போட்டாரு. 34க்கு 1. இன்னொரு வைட். 35க்கு 1. பிரதீப் வாச சவுந்தர். ஓடி சிங்கிள் மேக் பண்ணி அவ்வளவுதான். குட் ஒன். இந்த 3 பால் இருக்கு. அவ்வளவுதானே. இட்ஸ் a ஷார்ட். இட்ஸ் a 2. இத பண்ணாலே போதும். ஓடிக்கலாம். லாஸ்ட் பால். கமான் செட்டி. ஒரு 2 வந்தாலே சம ஓவர். இந்த ஓவர் அடி அழகான கிண்டு ஃப்ரம் சிட்டி. 4 overs completed. இந்த ஓவர் சமையா போட்டிருக்காரு பிரதீப் அவர்கள். ஜஸ்ட் 5 runs. 7 ரன். 3 ஓவருக்கு 40 ரன் அடிச்சிருக்கோம். இன்னும் 3 ஓவருக்கு 39 ரன். நீட் 39 in 30 balls. 39 runs. 30 balls. ஆமா 3 ஓவருக்கு நீன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் 30 பால் சொல்றேன். கமெண்ட்ரியில வளர்றது சகஜம் தான். ஏன்னா நான் ஒரு RJ பாலாஜி ஃபேன். சிக்ஸர். டாஸ் பாலை எங்கள் பைசன் முட்டி தள்ளி விட்டார். இட்ஸ் a 6. செகண்ட் பால் டாட் பால். ஒரு நல்ல பால் இன்சைட் ஷாட். வாவ் நல்ல பால். நல்ல பம்ப் ஆயிடுச்சு. உள்ள வேணாம். அண்ணா வெச்சு எடுத்துக்கலாம். நாட் அவுட் தானா? அண்ணா அண்ணா வெச்சு எடுத்து தூக்குனா நாட் அவுட் தானா? வெச்செடு தான் தூக்கினார். இல்ல வெச்செடு.
இல்லண்ணா நான் சொல்றேன்னா இப்ப வச்சுட்டு அப்புறம் தூக்குனாலும் பால் போயிட்டுல. ஓகே இட்ஸ் a close toss. இப்ப அடுத்த பால் ஃபைனல்ஸ் அப்படியே அறக்க பறக்க கார சாரமா போய்கிட்டு இருக்கு. நல்ல பால். லாஸ்ட் 2 balls. பேட்டிங் 2 runs. டாஸ் வேணா 2 runs 48 வந்துருச்சு. ஒண்ணும் இல்ல, ஜாலியாடு. இத ஒண்ணும் பண்ண முடியாது ராஜ். பந்து அனைவரையும் ஏமாற்றி பவுண்டரிக்கு சென்று விட்டது. பேட்டிங் டீமுக்கு சாதகமாக. ஓகே, நீ 27 in 24 balls 52 for 1. 24-27 பவுலிங் போட வருகிறார் ஹரி அவர்கள். அடித்தார் சாடி அடி ஓடி நல்லா ஓடி. ரன் வை அவுட்டே. நல்ல த்ரோனா. இல்ல ஓட முடியல அவரால். சரி ஓகே கூல் நான் போறேன். சுபாஷ் அடைப்பு பொழுது கதிரவன் அவர்கள் ரன் அவுட். நீயும் டாஸ் போடுற சோறு தான் திங்கிறியா? உன் கை நீ இப்படி வச்சாலே நீ நான் பேட்டிங் பண்ணும்போது நீ ஸ்ட்ரைக் அவர்கள் சவுந்தர். என்னடா வார ஒரு ஸ்டெம்பா அடிக்கிறீங்க ப்ரோ? 27 அடிக்கணும் 23 பாலுக்கு. அடிச்சா ஸ்லாட்ல உணவு கட்டி சவுந்தருக்கு இது அல்வா சாப்பிடுற மாதிரி உள்ள போடுறடா. அல்வாவை தூக்கி வாயில போடுற மாதிரி குத்தி போடு. லென்த்ல ஏறி ஸ்லோவா லென்த்ல ஏறி வேற பாலோட கம்மியாயிருச்சு பாய். 21 ரன் 22 பால். வைட் பால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி. இட்ஸ் a வைட். 22 பாலுக்கு 20 ரன். அதான் பால். குட் டிஃபெண்ட் பாய். இன்னும் 3 பால் இருக்கு. 2-2 வந்தாலும் நம்ம எங்கேயோ போயிடலாம். நல்ல பால். லாஸ்ட் 2 balls. பேட்டிங் 6. 4 அருமையான ஷாட். நின்ன இடத்துல இருந்து அப்படியே பால் அப்பாச்சு. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். Wide. It's a wide. Hard shot, yeah. It's a 6, yeah. Start next over. எத்தனை ஓவர்? 3 ஓவர் இருக்கு வெளியே. எவ்வளவு பவுன்? 7 ரன் அடிக்கணும். 7 ரன் அடிக்கணும். அதுக்கு எனக்கு விட்டீங்க. ஒரு பால் ப்ளே. சும்மா நீ கேட்டாங்க கொடுத்துருமா? It's a wide. 6 ரன்கள் தான். 16 பால். Need 6 in 16 balls. நாலு ரன் தான் சுபாஷ் ப்ரோ. End match. In the series, Kung Fu Panda won the series 5 finals. It's a good game. Thank you மக்களே. நீ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். விடைபெறுவது உங்கள் டீம் யூனிகார்ன்ஸ். ஹாப்பி சண்டே. ஓகேண்ணா 2.5 மணி நேரம். ஆமா 9 மணி. ஆனா அது அப்படியே கழட்டுனா